நீ போவியா? இங்கே போக மாட்டேங்குது கவர்மெண்ட் ரூட்டு ஞாபகம் இருக்கா? ரூட்டு ஞாபகம் இருக்கா? பேர் என்ன சொன்ன? அது மாதாவரம் இது இருக்குல்ல, மாதாவரம் பால் பண்ணை. பால் பண்ணையா? மாதாவரம் பால் பண்ணை கிரவுண்டுக்கு எது தெரியும்டா, என்ன பைப்பர் உனக்கு தெரியும். நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லணும்ல. ரைட் உன்னோட ரைட் எடுக்கிறேன். ஓகே என்ன ஐஸ்கிரீம் இருக்கா கேரு? ஐஸ்கிரீம் என்ன எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உள்ள நடுவில் பூண்டாரு. மகிழ்ச்சியா? இதுக்கு முன்னாடி இருந்தது கட் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஆனால் 12 நல்லா சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கு. சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கு. சரி விடு. இது கடையில் எவ்வளோ திரும்ப நீ வெயிட் பண்ணா ஸ்னாப் எடுக்கணும். இல்லை குடிக்கிறேன். ஸ்னாப் எடுத்தாச்சுடா. நான் எடுக்கலடா. சூடாக அரிச்சன் செக் பண்ணுறேன். சூடாக அரிச்சான்னு செக் பண்ணுறேன். ஸ்னாப்பு அது வீடா? ஸ்னாப்பை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை ஃபாலோவர்ஸ் உனக்கு ஸ்னாப்பில்? ஸ்னாப்பா? ஆ தெரியலையே. உனக்கு தெரியாது, காட்டு. ஒருத்தர் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடா. பெரிய இன்ஃப்ளூயன்சர் இவர். இது போட்டாருன்னா நிறைய பேர் வந்து உன் பேச்சை கேட்டு குடிப்பாங்க பேர். ஏன் நீ பெரிய இன்ஃப்ளூயன்சரா? நான் கேட்கடாடா. நான் யூடியூபர்ரா, இன்ஃப்ளூயன்சர் இல்லை. மாடல்ஸ் பார்த்தீங்களா? என்னோட ஏன் அப்படி குழங்கின்னு போகிற? அப்படிதான். எப்படா இருக்கும் மனுஷே? பரவாயில்ல, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 12 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டாக லாபமா? நான் பெரிய சைஸ் வந்து 120 ml. குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஏண்டா 10 ரூபா ஜூஸோட அதிகம்டா. இது 10 ரூபாய்க்கு பாதாம் ஜூஸ் இருக்காடா? இது பாட்டில் ஊற்றி பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ வரும்னு குவான்டிட்டி. கப்புலேயே போட்டுருக்கோம் 120 ml. அவன் போனுவான்டா, உண்மையிலே இருக்கான்னு 120 பார்த்து. ml தான். கப் எடுத்துகிட்டு போ வீட்டில். அங்கே எடுத்துகிட்டு போயிட்ட போட போகிறேன் பேப்பர் கப்பு. அளவெடு கண்டிச்சான். அளவு அருமைடா. கைஸ் நாளைக்கு எங்கே போக போகிறோன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து நாளைக்கு எங்கே போக போகிறோம்? ஆந்திரா பார்டர் போக போகிறோம். அங்கே போய் போலீஸ்கிட்ட போய் சுடுவாங்க போகிறான். ஏய் அங்கேண்டா சுடுவாங்க போகிறோம்? அங்கேயும் சுடுவாங்கணும். மிலிட்ரி பார்டர்னு நினச்சிக்க போகிறாங்க. அடா கைஸ் பாருங்க கைஸ், ஜோக் போகிறேன்னு சொல்லிட்டு பயமுத்துறேன். மெரினா பீச்சில் மிலிட்ரி பார்டர் இருக்குது தெரியும்ல? பார்த்தது இல்லையா? இருக்கு அங்கே மிலிட்ரி பார்டர் தானே. ஒரு பாம்பு அங்கே நீ போய் மரத்தில் போய் ஏதாச்சும் நீ காய பறிக்க போனால் கூட சுட்டுருவாங்க ஒன்று. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அவங்க குவார்ட்டர்ஸில் நீ மேலே ஏறின சோலி முடிஞ்சிச்சு. பார்க்க சுற்றி காட்டுறேன். நீ எப்படி குடிக்கிறேன்னு பார்க்கணும். இவ்வளோ நேரமாவா? டேய் 360 டிகிரியில் சுற்றுறோம்டா. 360 டிகிரி ஆயிடுச்சு. ஏண்டா ஓ ஒப்பீனியன் என்ன? நல்லா இருக்கு கைஸ். நான் பாலே குடிக்க மாட்டேன். நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் நல்லா குடிக்கிறேன். இன்டெரக்டாக ப்ரொமோஷன் மாதிரி இருக்குது. பாலே குடிக்க மாட்டேன், இங்கே வந்து குடிக்கிறேன்னு. ஆமாம். இந்த இடத்துலாம் நல்லா இருக்குது. இது ஒயிட் ரோஸு, இது சாமந்தி பூ. இது எல்லோ ரோஸா? நல்லா இருக்குல்ல? பொட்டானிக்கல் கார்டன் தானே இது? இந்த இடம் போல். லொக்கேஷன் எங்கே இருக்குது? மாதவரம்ல. மாதவரம் தாண்டி வந்து
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். சொல்கிறேன், யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாகவே நொட்டு மொமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. போய் அந்த ஷூ ஃபேக்ட்ரியில் போய் ஷூ மேலே ஏறலான்னு பார்த்தா நக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் சரி பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குள்ளே போனால் என்ட்ரி ஃபீஸ் 40 ரூபா கேட்குறான். போனதுக்கு அந்த கொஞ்சம் ஒரு சில பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு 10 செகண்ட் கிளிப், அது கூட 10 செகண்ட் தான் எடுத்தோம். ஃபுல்லாக சுற்றிட்டாங்கல்ல, அதுவும் நொட்டிக்கிச்சு. அதான் எல்லாம் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண சொன்னால் எடுத்தோடனே கிளம்பலான்றான். ஏண்டா பொட்டானிக்கல் கார்டனில் எதுக்குறா காசு? நான் அதை சொல்லலை, நீ கேக்டஸ் வாங்க போனல அந்த இடத்த சொல்கிறேன். அங்கே ஒன்றுமே இல்லையாடா, சும்மா எல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ஸை காட்டுறா. அப்போ கூட 10 செகண்ட் ஆச்சு. ஆமாம் 10 தான் ஆயிடுச்சு. நீ வேறு அந்த சைடு மட்டும் தான் காமிச்சேன். எவ்வளோ தூரம் இருக்குது? அங்கே செடியே கடை அப்போ கூட எல்லாம் தாண்டா இருக்குது, பச்சை கலர் எல்லாம் தான் இருக்குது. சரி அந்த பார்க்காச்சும் போய் சரி நம்ம போய் வாங்க. ஆவின் சாப்பிட்டேன். வெறும் அந்த ஆவின் பால் சாப்பிட்டது மட்டும் தான் விளாக் எடுக்க முடியுது. மற்றபடி பார்க்கை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பாரு ஃபுல்லாகவே நொட்டு மொமெண்ட்ஸாக தான் போச்சு. ஆனால் இடம் உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் என்ன ஒரு இடத்துல ஒரு தடங்கள், ஒரு இடத்துல காசு கேட்கலாம், இன்னொரு இடத்துல இடத்த அரைச்சிருக்கான். பூனைக்கு போனார் வேறு எங்கள் வீட்டில் வச்சு சும்மா ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்ததுக்கு 112 ரூபா நக்கிட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நமக்கு இல்லை, எனக்கு. இவன் ஒன்றும் செலவு பண்ணுறேன். நீ நொட்டலாம் நீ செஞ்சதுங்க. அதான் இன்னைக்கு காம்பன்சேட் பண்ணிட்டேன் நல்லா. நாளைக்கு 100 ரூபா எடுத்துடா. ஏற்கனவே போடுறது பத்தலையா? இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் 112 ரூபாய். இன்னைக்கு 12 நல்லா ஒருவேளை நீ இது போட்டதுக்கு என்னடா 3/4 காசு போச்சேன்னு பார்த்தா இன்னும் போடுற பற்றி நீ பிளான் போட்டது நீ, ஸ்பான்சரும் நீ தான். அதுக்கு இது என்னடா சொல்லணும்? எனக்கு கன்ஃபார்மு பட்ஜெட்டை போட்டால் நீ போடுது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 100 ரூபா எக்ஸ்ட்ரா போதும். சாப்பாடு நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடு பின்னாடி கம்மியாகும்னு நினைக்கிறேன். சாப்பாடு கம்மியாகும். சரி சாப்பாடு பார்த்துக்கிறேன். சாப்பாடு எவ்வளோ சொல்லு? 300. இந்த ஒரு பெரிய பொறுப்பை உன்னிடம் அழைக்கிறேன். ஏன்னா நமக்கு இது பெரிய பொறுப்பெலாம் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை. ஸோ சரி 100 ரூபா ரொம்ப ஜாஸ்தி தான். 50 ரூபா பத்தாது. 200 ரூபா பெட்ரோல் ஆஃப் பார்த்தா அதான் 50 ஆஃப் 400 500 வாங்கிட்டு நொட்டுகளில் நாளைக்கு நொட்டாயிடும் போல. ஏதோ பெருசாக பிளான் போடுறான். இன்னைக்கு மாதிரி நொட்டாமல் இருந்தால் சரி, பார்ப்போம். நாளைக்கு உனக்கு 100 ரூபாவில் கூப்பிட்டு போகிறேன். பார்த்துக்கோ. நல்லா ஒர்த்தாக இருக்குமா? சும்மா சுற்றிட்டு மட்டும் வந்தால் பார்த்துமா? வெறும் ட்ராவல் தான். ட்ராவல் ஆனால் பைக்கோட கற்றுக்கலாம். அப்படி வர டிரைவிங் ஃபீஸா? டிரைவிங் டேரக்டா பெட்ரோல் காசுக்கே 100 ரூபா சரியா போகுது. இல்லை டிரைவிங் ஃபீஸ் வேறு 500. இப்போ 100ன்ற அப்போ 100 ரூபா தான். நான் பெட்ரோல் போனால் நீ 100 ரூபா பெட்ரோல் போடுறா. ஓடு வண்டிக்கு நல்லா தீனி கொடுக்குற போல. ஆமாம் அது பேர் போகுதுல்ல வண்டி. சாக்கில் இது நல்லா என்ஜாய் பண்ணிக்குது. இதை தண்ணியில ஊற்றிட்டு போக முடியும். ஃபியூச்சரில் வரும்டா, இப்போ கண்டுபிடிப்பானுங்க. நீ வாங்கப்பா இருக்குடா. இப்போ அதான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. வண்டி அது போல வந்துச்சா? இப்போ சூப்பர். 20 லட்ச ரூபா என்னடா இங்கே வந்துருக்கு? பிஜிபி பார்க் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டி கவர் ஆகல.